வணக்கம். இது பருதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தாயின் காதலனால் 3 மாத குழந்தைக்கு நடந்த துயரம். நாட்டில் உள்ள வழிபாட்டு தலங்களுக்கு வந்த கட்டுப்பாடு, வெளியான முக்கிய அறிவிப்பு. கொக்குவிலில் பெருமளவான போதை மாத்திரைகளுடன் இளைஞன் கைது. வங்கிக் கணக்கு முடக்கம், கெஹலியவின் கோரிக்கை நீதிமன்றால் நிராகரிப்பு. அர்ச்சுனா எம்பியிடம் 500 மில்லியன் ரூபாய் இழப்பீடு கேட்டு நோட்டீஸ். சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் விபத்து, ஒருவர் பலி, 8 பேர் வைத்தியசாலையில். வெளிநாட்டில் மனைவி, கொழும்பில் தாயை கொடூரமாக கொலை செய்த மகன். முகத்தை மறைத்துக் கொண்டு நீதிமன்றத்திற்கு வந்த தேசபந்து. மீண்டும் பொருட்களின் விலையேற்றம், மக்களையே மாற்றும் அனுர அரசு. ஜாலில் சாதாரண பரீட்சை நிலையத்தில் வெடித்த மோதல், மாணவர்கள் மீது தாக்குதல். இனி தொடர்வன விரிவான செய்திகள். குருநாகல் ரெதிகம பிரதேசத்தில் சுகையினமற்ற 3 மாத குழந்தைக்கு அதிகளவான மாத்திரைகளை உட்கொள்ள கொடுத்த தாயின் காதலன் ரெதிகம போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இராணுவ முகாமில் இருந்து தப்பிச் சென்ற 22 வயதுடைய இளைஞனே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் சுகையினமற்ற குழந்தையுடன் தாயுடன் நீண்ட காலமாக தகாத உறவில் ஈடுபட்டு வந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவத்தன்று இந்த குழந்தை திடீரென சுகையினமுற்றுள்ள நிலையில் சந்தேக நபர் குழந்தைக்கு அதிகளவு மாத்திரைகளை கொடுத்துள்ளார். இதனால் கடும் சுகையினமற்ற குழந்தை உடனடியாக குருநாகல் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ரெதிகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சை நடைபெறும் காலத்தில் நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களிலும் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துவதை மட்டுப்படுத்துமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் இயக்குனர் ஆலு சமி நவாஸின் கையொப்பத்துடன் விடுவிக்கப்பட்டுள்ள சுற்றறிக்கையின் பிரகாரம் கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சை நடைபெறும் காலத்தில் நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களிலும் ஒலிபெருக்குகளை பயன்படுத்துவதை மட்டுப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த வகையில் பரீட்சை நிலையங்களுக்கு அருகில் அமைந்துள்ள வழிபாட்டு தலங்களில் பகல் நேரத்தில் வெளிப்புற ஒலிபெருக்கிகளை பயன்படுத்த வேண்டாம் என்றும் அவற்றை உட்புறங்களில் மட்டுமே பயன்படுத்துமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அத்தோடு வெள்ளிக்கிழமைகளில் ஜும்மா தொழுகையை பிற்பகல் 1 மணிக்கு முடிக்குமாறும் குறித்த திணைக்களம் நாட்டில் அனைத்து முஸ்லிம் பள்ளிவாசல்களுக்கும் அறிவித்துள்ளது. இன்றைய தினம் மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொக்குவில் பகுதியில் 290 போதை மாத்திரைகளுடன் 27 வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மானிப்பாய் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மானிப்பாய் போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி திரு ஜி.ஜே. குணத்திலக அவர்களின் கீழ் இயங்கும் காவல்துறையினரால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாக முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்லவின் பாராளுமன்ற கிளையில் உள்ள வங்கிக் கணக்கை முடக்கிய உத்தரவை நீக்குமாறு அவரது சட்டத்தரணிகள் விடுத்த கோரிக்கையை கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்றைய தினம் நிராகரித்துள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபெந்திகேவினால் குறித்து தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாக முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சொந்தமான பல வங்கிக் கணக்குகள் மற்றும் காப்பீட்டு ஒப்பந்தங்களை முடக்கி வைக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் சமீபத்தில் தடை உத்தரவு பிறப்பித்திருந்தது. இருப்பினும் கெஹலிய ரம்புக்வெல்லுவின் ஓய்வூதியம் மற்றும் அவரது வீட்டுக்கு தீ வைக்கப்பட்டதில் ஏற்பட்ட சேதத்திற்கு பெறப்பட்ட 9.59 பில்லியனுக்கு அதிகமான இழப்பீட்டுத் தொகை வைப்பு செய்யப்பட்டுள்ள பாராளுமன்ற கிளை வங்கி கணக்கும் நீதிமன்ற உத்தரவின் கீழ் முடக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா எம்பியிடம் 500 மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்க கோரி வழக்கறிஞர்கள் மூலம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
ஃபேஸ்புக் சமூக ஊடகத்தில் அவதூறான கருத்துக்களை வெளியிட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக இழப்பீடு வழங்க கோரி வழக்கறிஞர்கள் மூலம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்து இந்த நோட்டீஸ் கடந்த மார்ச் 10 வழக்கறிஞர் ஒருவர் ஊடாக 59 வயது ஜெர்மன் குடிமகன் ஒருவர் சார்பாக அனுப்பியதாக தெரியவந்துள்ளது. அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் HB சமரகோன் ஆகியோர் 2025 பிப்ரவரி 12 ஃபேஸ்புக்கில் வெளியிட்ட அவதூறான கருத்துக்கள் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டனர். இதில் குற்றம் சாட்டப்பட்ட ஜெர்மன் குடிமகன் குற்றவியல் நடவடிக்கைகள் மற்றும் நிதி மோசடிகளில் ஈடுபட்டதாக கூறப்பட்டதன் விளைவாக அவரது மனைவி மற்றும் மகள் கடுமையான மன உளைச்சலுக்கும் பொது அவமானத்திற்கும் ஆளானதாகவும், குறித்து நபரின் நட்பெயருக்கு கடுமையான சேதம் விளைவித்ததாகவும், அவரது தொழில் வாழ்க்கையில் களங்கம் ஏற்படுத்தியதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குறித்து இந்த நடத்தை தொடர்பாக அர்ச்சுனா ராமநாதனுக்கு பலமுறை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் அவர் அதை கவனத்தில் கொள்ளவில்லை என்பது தெரியவந்துள்ளது. மேலும் பொருத்தமற்ற கருத்துக்கள் மற்றும் வன்முறை சமூக ஊடக நடவடிக்கைகள் தொடர்பாக பாராளுமன்ற சபாநாயகரிடமிருந்தும் அவர் எச்சரிக்கைகளை பெற்றுள்ளார். அம்பாந்தோட்டை திஸ்ஸ மகாராமை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தேபரவெவ பன்னேகமு வீதியில் வீரவில பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்து இந்த விபத்து புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த வேனொன்று வீதியில் பயணித்த பாதசாரி மற்றும் வீதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லொரி மீது மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த பாதசாரி தேபரவெவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் சூரியவெவ பிரதேசத்தைச் சேர்ந்த 58 வயதுடையவராவார். காயமடைந்த வேனின் சாரதி மற்றும் அதில் பயணித்த 8 பேரும் சிகிச்சைக்காக தேபரவெவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் விபத்து சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை திஸ்ஸ மகாராமை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பில் தாயொருவரை கொடூரமான முறையில் படுகொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். தேமட்டகொட பகுதியில் கை கால்கள் மற்றும் துடைப்பை கைப்பிடியால் தனது தாயை அடித்துக் கொன்ற ஒருவரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொலை செய்யப்பட்ட நபர் தேமட்டகொட ஆறாமாய பிளேஸைச் சேர்ந்த சால்வம்ம என்ற 65 வயது பெண்மணி என தெரியவந்துள்ளது. கடந்த 12 சந்தேக நபர் பணம் கேட்டு தாயை துன்புறுத்தியதாக போலீசார் மேற்கொண்டுள்ள விசாரணையில் தெரியவந்துள்ளது. கையால் அடித்து உதைத்து துடைப்பத்தை பயன்படுத்தி காயங்களை ஏற்படுத்திவிட்டு வீட்டை விட்டு வெளியேறியதாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. வீட்டில் இருந்த உயிரிழந்தவரின் சகோதரி அவரை மருத்துவமனையில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், சம்பவம் குறித்து அக்கம் பக்கத்தினர் 4 நாட்களுக்கு பின்னர் அறிந்ததாகவும், 1990 சுவசேரிய ஆம்புலன்ஸ் மூலம் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும், 2 நாட்களுக்கு பிறகு நேற்று முன்தினம் அவர் உயிரிழந்ததாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் மனைவி வெளிநாட்டில் இருப்பதாகவும், அவரது ஒரே மகன் ஈஸ்டர் தாக்குதல் நடந்த நாளில் கொச்சிக்கடை தேவாலயத்தில் இருந்தபோது உயிரிழந்து விட்டதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். 42 வயதான சந்தேக நபர் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு அருகில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் சற்று முன்னர் மாத்தறை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். சிறை கைதிகளை அழைத்து வரும் சிறைச்சாலை திணைக்கள வாகனத்தில் அழைத்து வரப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனுடைய வழக்கு விசாரணையோடு சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையாகின்ற சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரேஸ் தற்போது மாத்தறை நீதிமன்றத்திற்கு வருகை தந்துள்ளார். பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு 20 நாட்களின் பின்னர் நீதிமன்றத்தில் சரணடைந்த தேசபந்து தென்னகோனை இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மாத்தறை நீதிவான் அருண புத்ததாச நேற்று முன்தினம் உத்தரவிட்டார். இந்நிலையில் விளக்கமறியல் உத்தரவை அடுத்து நேற்று முன்தினம் அங்குணுகொல பெலச சிறைச்சாலைக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. அத்தியாவசிய பொருட்களுக்கு வரி விதிக்கக்கூடாது என்ற அனுரவின் அரசியல்தான் பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதாக புதிய ஜனநாயக முன்னணியின் களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபே குணவர்தன குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் உரையாற்றிய போதே ரோஹித அபே குணவர்தன இவ்வாறு கடுமையாக சாடியுள்ளார்.
அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்க்கட்சியில் இருக்கும்போது பால்மா பிள்ளைகளுக்கு மிகவும் முக்கியமானது. பால்மா விலையை குறைக்க வேண்டும், அத்தியாவசிய பொருட்களுக்கு வரி விதிக்கக்கூடாது, அரசாங்கம் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் தற்போது இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அரிசியின் விலை பன்மடங்கு அதிகரித்துள்ளது. வாழ்க்கை செலவுகள் அதிகரிப்பால் தான் வீதிக்கு இறங்கி போராடினார்கள். எமது அரசாங்கத்தை வீழ்த்தி தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தை கொண்டு வந்துள்ளனர். யார் ஆட்சியில் இருப்பது என்று மக்கள் பார்ப்பதில்லை, தான் சிறந்த முறையில் வாழ வேண்டும் என்றே மக்கள் கருதுவார்கள். ஆகவே மக்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்த வேண்டும். வேலையில்லா பட்டதாரிகளில் பெரும்பாலானோர் இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்தனர். ஜாலில் காப்போத்த சாதாரண தர பரீட்சை நிலையம் ஒன்றில் மாணவர்களிடையே முறுகல் நிலை காரணமாக கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் காலை 7:30 மணியளவில் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, வடமராட்சி கிழக்கு மருதங்கேணியில் அமைக்கப்பட்டுள்ள காப்போத்த சாதாரண தர பரீட்சை நிலையம் ஒன்றில் 2 பாடசாலைகளின் பரீட்சை நிலையமாக அமைக்கப்பட்டுள்ளது. குறித்த பரீட்சை நிலையத்தில் நேற்றைய தினம் காலை 7:30 மணியளவில் 2 பாடசாலை மாணவர்களிடையே முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. முறுகல் கைகலப்பாக மாறியிருந்த நிலையில் பரீட்சை நிலைய கண்காணிப்பாளர்களால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனாலும் முதலாம் பகுதி வினாத்தாள் நேரம் முடிவடைந்த நிலையில் நண்பகல் 11:15 மணியளவில் வெளியில் இருந்து ஒரு தரப்பு பரீட்சை நிலைய வளாகத்தினுள் அத்துமீறி நுழைந்து ஒரு தரப்பு மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனை அடுத்து பரீட்சை நிலைய மேற்பார்வையாளர்களினால் மருதங்கேணி காவல் நிலையத்திற்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த மருதங்கேணி காவல்துறையினர் சம்பவம் தொடர்பில் ஆராய்ந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர்.